Greetings for the day, students. Today we are going to see class 9 unit 2 prose I can't climb trees anymore as written by Ruskin Bond. So we are going to read this story. This story is about a traveler. ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் வந்து வராரு. ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு, அவங்களோட பழைய வீட்டை வந்து அவர் பார்க்குறதுக்கு வராரு. ஸோ என்னென்னலாம் நடக்குது, அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு கேர்ள் இருக்கா, அவள் வந்து இவர்கிட்ட என்ன பேசுகிறான். ஸோ திஸ் ஸ்டோரி இஸ் அபவுட் தெம். ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்த ஸ்டோரியில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்டோரி நேம்? ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் anymore. Now we will start to look at this story. He stood on the grass verge by the side of the road. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. ஸோ ரஸ்கின் பவுண்ட் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, கிராஸ் வேர்ஜ் அப்படின்னா வந்து இந்த புல்லுலாம் நிறைய இருக்குது, அந்த இடத்துல வந்து சைடில் வந்து நிற்கிறாரு. ரோட்டு சைடில் வந்து புல் நிறைய இருக்குது, அந்த சைடில் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓவர் த கார்டன் வால் அட் த ஓல்டு ஹவுஸ், அவரோட பழைய வீட்டோட அந்த கார்டன் வால் இருக்குது இல்லையா. ஸோ கார்டன் இருக்கும், கார்டனுக்கு இல்லையா வால் சுவர் இருக்கும் இல்லையா, அந்த சுவராண்டை வந்துட்டு நிற்கிறாரு சைடில். இட் அடன்ட் சேஞ்ச்டு மச், பார்க்குறாரு, எந்த ஒரு சேஞ்சஸ் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நிற்கிறார். The old house built with solid blocks of granite wasn't altered at all. ஸோ அந்த ஓல்டு ஹவுஸ் வந்து எதால் பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கிரானைட் கல்லால் வச்சு பில்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணல, இப்போ அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நிற்கிறார். பட் தேர் வாஸ் அ நியூ அவுட் ஹவுஸ் அண்ட் தேர் வேர் ஃபியூவர் ட்ரீஸ். பட் பக்கத்தில் வந்து ஒரு நியூ அவுட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, ப்ளஸ் அங்கே கொஞ்சம் ட்ரீஸ் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. He was glad to see that the jackfruit trees still stood at the side of the building, casting their shade on the wall. வந்து என்ன வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, அவர் வச்சுருந்தப்போ ஒரு ஜாக் ட்ரீ ஒன்று இருந்துச்சு, அது வந்து இன்னும் அதே இடத்துல தான் இருக்குது. பில்டிங் கேஸ்டிங் தேர் ஷேட் ஆன் த வால், அந்த ஜாக் ஃப்ரூட்டோட நிழல் வந்து அந்த பில்டிங்க்கு வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறார். ஹீ ரிமெம்பர்ட் ஹிஸ் கிராண்ட் மதர் சேயிங், அவர் வந்து ஒரு விஷயத்தை அந்த ஜாக் ட்ரீயை பார்த்ததும் ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. ஹீ ரிமெம்பர்ட் ஹிஸ் கிராண்ட் மதர் சேயிங் a blessing rest on the house where the shadow of a tree falls. ஸோ அவங்க கிராண்ட் மதர் என்ன சொல்லுவாங்களாம், அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயோட நிழல் வந்து எந்த வீட்டு மேலே விழுதோ அந்த வீடு வந்து ரொம்ப பிளஸ்ஸிங்ஸாக இருக்கும், அந்த வீட்டில் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிராண்ட் மதர் சொல்லுவாங்க. அண்ட் ஸோ த ப்ரெசன்ட் ஓனர்ஸ் மஸ்ட் ஆல்சோ பி ரிசீவிங் த ட்ரீஸ் பிளஸ்ஸிங்ஸ். அண்ட் என்ன நினைக்கிறாரு, அந்த ட்ரீஸோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து இப்போ இருக்கிற அந்த ப்ரெசன்ட் ஓனர்ஸும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த ட்ரீஸோட பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு நினச்சி. At the spot where he stood, there had once been a turnstile, and as a boy he would swing on it, going round and round until he was quite dizzy. So, at the spot where he stood, ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பாட் ஒன்று பார்க்குறாரு, எங்கே வந்து அவர் நிற்கிறாரு அப்படின்னா, they had once been a turnstile. அந்த இடத்துல வந்து என்ன இருந்துச்சுன்னா, turnstile இருந்துச்சு. turnstileனா டோர் மாதிரி தான், வழி, ஓகேவா, டோர் மாதிரி இருக்கும். லைக் இப் ஒன்ஸ் ஒருத்தர் மட்டும்தான் அதில் என்ட்ரு ஆக முடியும். அப்படியே சுற்றும் பார்த்துருக்கீங்களா டோரு, ஒரு நல்ல அயனால் மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த டர்ன் ஸ்டைல் அப்படின்னா அயனால் மேக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒருத்தர் அட் எ டைம் ஒருத்தர் வந்து இப்படி போனாங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது சுற்றி வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் போகலாம். அந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் தான் என்ட்ரு ஆக முடியும். அந்த டர்ன் ஸ்டைல் கிட்ட நிற்கிறாரு. அண்ட் ஆஸ் அ பாய் ஹி வுட் ஸ்விங் ஆன் இட். ஸோ இவர் வந்து சின்ன பையனாக இருக்கப்போ அதில் வந்து ஸ்விங் தொங்குவாராம். அண்ட் கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், அதையே சுற்றி வருவாராம். அன்டில் he was quite dizzy. லைக் குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே சுற்றி விளையாடுவாங்களா, அந்த மாதிரி சுற்றி விளையாடி லைட்டாக கேர் ஆகிற வரையும் அந்த மாதிரி சுற்றி விளையாடிட்டு இருப்பாராம். Now the turnstile was gone. இப்போ வந்து அந்த turnstile வந்து அங்கே இல்லை. The opening walled up. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல வந்து வால் இருக்குது. அதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த வீட்டில். Tall hollyhocks grew on the other side of the hall. hollyhocks அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த லைக் இதுக்காக வச்சுருப்பாங்க இல்லை, சில யூரோஷியன் பிளான்ட்டு, குட்டி குட்டி பிளான்ட்ஸு வித் லார்ஜ் ஷோவி ஃப்ளவர்ஸ் வச்ச மாதிரி ஒரு நல்லா டாலாக இருக்கும். அந்த யூரோஷியன் பிளான்ட் வந்து அதை தான் hollyhocks அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன இருக்கா, அங்கே grew on the other side of the வாலோட அதர் சைடில் வந்து hollyhocks வந்து வளர்ந்துருக்கு. அண்ட் இன்னொரு சைடில் வந்து டர்ன் ஸ்டைல் இருக்கும், ஆனால் டர்ன் ஸ்டைல் இல்லை, அந்த இடத்துல வந்து வால் தான் இருக்குது, வெறும் வால் தான் இருக்குது, அந்த இடத்துல டர்ன் ஸ்டைல் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கார். வாட் ஆர் யூ லுக்கிங் அட்?
என்ன நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க இங்கே அப்படின்னு ஒரு சத்தம். ஓகேவா? It was a disembodied voice at first. ஸோ disembodied voice அப்படின்னா ஆளே இல்லை, சத்தம் கேட்குது. ஆனால் சுற்றி சுற்றி பார்க்குறாரு, யாருமே அங்கே இல்லை, ஆளே இல்லை, ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது. இங்கே நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் மட்டும் கேட்குது. Moments later, a girl stood framed between dark hollyhocks staring at the man. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கேர்ள் ஒருத்தி வரா. கொஞ்ச நேரம் கழிச்சு கேர்ள் வந்து ஒருத்தி வரா. வந்துட்டு அவள் தான் வந்து அந்த சத்தம் வந்து அந்த சத்தம் கொடுத்தது. ஓகேவா? மொமெண்ட்ஸ் லேட்டர் கேர்ள் ஸ்டுட் ஃப்ரேம்டு பிட்வீன் டார்க் ரெட் ஹாலிஹாக்ஸ். அந்த ரெட் கலரில் இருக்க அந்த ஹாலிஹாக்ஸை வந்து ஸ்டாரிங் அட் த மேன். அங்கே வந்து நின்றுட்டு அந்த மேனை வந்து முறைச்சி பார்க்குறான். ஷி வாஸ் ஒன்லி 12 or 13. அவளுக்கு வந்துட்டு 12 இல்லை 13 தான் இருக்கும் ஏஜ். வித் லிவ்லி ஐஸ் அண்ட் லாங் பிளாக் ஹேர். ஸோ நல்லா இருக்குது, கண்ணு அழகாக இருக்குது அண்ட் பெரிய பிளாக் ஹேர். ஐ ஆம் லுக்கிங் அட் த ஹவுஸ். இஸ் இட் யோர்ஸ்? ஹி ஆஸ்ட். நான் இங்கே வந்து வீட்டை பார்த்துட்ருக்கேன். என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு அந்த பொண்ணு வந்து கேட்டப்போ, நான் வீட்டை பார்த்துட்ருக்கேன், இது உங்களுதா அப்படின்னு சொல்லிட்டு, இஸ் இட் யோர்ஸ், இது உங்கள் வீடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. நோ, இட்ஸ் மை ஃபாதர்ஸ். வை டு யூ வாண்ட் டு பை இட்? இல்லை, இது என்னுடைய அப்பாது. ஏன் கேட்குறீங்க? டு யூ வாண்ட் டு பை இட்? வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரஸ்கின் பாண்ட்டை கேட்குறா. அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டு? அவர் என்ன கேட்குறாருன்னா, ஓகே உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. ஹீ இஸ் ஒன்லி எ கலோனல். கலோனல்னா ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி. ஓகேவா? ஸோ அவர் வந்து ஹீ இஸ் ஒன்லி எ கலோனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒன்லி எ கலோனல் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெல், ஹீ ஷுட் ஹவ் பீன் எ பிரிகேடியர் பை நவ். ஸோ அவர் வந்து என்ன இருக்கணும், படையிலாம் இருக்கும், ஆர்மி ஆஃபீஸராக மட்டும் இருக்கக்கூடாது. இப்போதைக்கு அவர் என்னவா இருக்கணும், ஒரு தலைவர் மாதிரி ஆயிருக்கணுமே அப்படின்னு சொல்லி த மேன் பர்ஸ்ட் அவுட் லாஃபிங். சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இன்னும் கலோனலாக தான் இருக்காரா, இன்னும் பிரிகேடியர் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. த மேன் பர்ஸ்ட் அவுட் லாஃபிங். இல்லை, சத்தமாக சிரிக்கிறாரு. இட்ஸ் நாட் ஃபன்னி ஷி செட். இதில் ஃபன்னியாக எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு மாதிரி லைட்டாக கோவமாக சொல்கிறா. இட்ஸ் நாட் ஃபன்னி ஷி செட். ஈவன் மாமி சேஸ் ஹி ஷுட் பீன் அ பிரிகேடியர். ஈவன் அம்மா கூட சொல்லுவாங்க இந்த டைமுக்கு அவர் பிரிகேடியர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் வந்து அவர்கிட்ட சொல்கிறா. இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் எ விட்டி ரிமார்க். Perhaps that's why he is still a colonel, but he did not want to give offense. They stood on either side of the wall, appraising each other. So it was on the tip of the tongue. அவரோட இன்னும் வந்து கலோனலில் தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது வந்து டிப் ஆஃப் த டங். வாய் தவறி வந்து அது அவர் கேட்டார். பட் வேண்டாம், ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வேண்டாம், மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து சைலண்டாக இருக்காரு. தே ஸ்டூட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வால். ஸோ வாலோட ரெண்டு பக்கமும் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்ரைசிங் ஈச் அதர், ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. டு யூ வாண்ட் டு பை இட்? இதை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது நோ ஹி செட். இல்லை, வாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வெல், ஷி செட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை த ஹவுஸ், வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? உங்களுக்கு வந்து வீட்டை நீங்கள் வாங்க போகிறது இல்லை அப்படின்னா எதுக்காக இப்போ நீங்கள் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறப்போ, ஐ யூஸ் டு லிவ் ஹியர் 25 years ago. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வாழ்ந்திருக்கேன். ஆஸ் அ பாய், ஆஸ் அ யங் மேன், குட்டி பையனாக இருந்திருக்கேன் இந்த வீட்டில். அப்புறம் அடல்ட்டாக இருந்திருக்கேன், அதாவது யங் மேனாக இருந்திருக்கேன். அண்ட் தென் மை கிராண்ட் மதர் டைட். அதுக்கப்புறம் என்னோட கிராண்ட் மதர் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அண்ட் வி சோல்ட் த ஹவுஸ் அண்ட் வெண்ட் அவே. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வீட்டை விற்றுட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். ஷி வாஸ் சைலண்ட் ஃபார் அ வைல். கொஞ்ச நேரம் அவன் இந்த கதையை கேட்டதும் சைலண்ட் ஆகிட்டா. டாக்கிங் இன் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பேசிகிட்டே இருக்கப்போ என்ன ஆகிட்டா, சைலண்ட் ஆகிட்டா. Then she said, and you would like to buy it back now, but you don't have the money. He did not look very prosperous. ஸோ அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ உங்களுக்கு இந்த வீட்டை வந்து திரும்பி வாங்கணும், ஆனால் உங்ககிட்ட காசு இல்லை, கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏன் அவள் அப்படி கேட்டா அப்படின்னா, he did not look very prosperous. அவர் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்க மாதிரி அவள் கண்ணுக்கு தெரியல, அதனால் வந்து அவள் அப்படி கேட்குறா. No, I wasn't thinking of buying it back. Wanted to see it again, that's all. How long have you lived in it? So, no, I wasn't thinking of buying it back. இல்லை, நான் வீட்டை வந்து திரும்பி வாங்கணும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை.
பட் ஜஸ்ட் எனக்கு ஒன் டைம் பார்க்கணும் போல் இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு see it again. மறுபடியும் எனக்கு ஒரு தடவை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது the girl asked how long you have you lived in it. இதில் வந்து எவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது only 3 years she smiled. only 3 years அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறா. would you like to come in and look more closely? how long would you lived in it? how long have you lived in it? எவ்வளோ நாளாக இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. ஸ்கின் பவுண்ட் கேட்குறாங்க. only 3 years she smiled. 3 வருஷமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. would you like to come in and look more closely? ஸோ உள்ளே வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் கேட்கும்போது wouldn't your parents mind? உன்னோட பேரண்ட்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்களா, உன்னை திட்ட மாட்டாங்களா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உள்ளே திடீர்னு வீட்டு உள்ளே கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் யாருனே தெரியாதவங்க, ஓகேவா, யாருனே தெரியாதவங்கள உள்ளே கூப்பிட்டா உன்னோட பேரண்ட்ஸ் எதுவும் உன்னை திட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. they have gone to the club, they won't mind, I'm allowed to bring my friends home. ஸோ அவங்க வந்து கிளப்புக்கு போயிருக்காங்க அண்ட் they won't mind, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து என்னோட வீட்டு உள்ள அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு the girl says. middle-aged man on the flying trapeze, he muttered to himself. middle-aged man on the flying trapeze, he is one of the middle-aged. Okay, trapeze means horizontal bar hanging by 2 ropes and free to swing, used by acrobats in a circus. He muttered himself to utter words in a low tone. I'll help you, she said and gave him her hand. ஸோ அது மேலே ஏறி வந்து அவர் வராரு. நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறா. he slithered down into a flower bed, shattering the stem of a hollyhock. ஸோ slithered down அப்படின்னா வந்து இந்த ஃப்ளவர் பெட்டோட கீழே வந்து விழுறாரு. ஸ்லைட் அண்ட் ஸ்லிப் அன்ஸ்டடிலி வந்து கீழே வாழை தாண்டி அந்த ஹாலிஹோக் மரத்தோட ஸ்டெம்மு மேலே வந்து விழுறாரு. as they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புல்வெளியில் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டோன் பெஞ்ச் ஒன்று வந்து பார்க்குறாங்க. மேங்கோ ட்ரீக்கு கீழே இருக்க அந்த ஸ்டோன் பெஞ்ச் வந்து பார்க்குறாரு. இட் வாஸ் த பெஞ்ச் ஆன் விச் இஸ் கிராண்ட் மதர் யூஸ் டு ரெஸ்ட். ஸோ இந்த பெஞ்சில் தான் வந்து என்னோட கிராண்ட் மதர் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேர்ள்கிட்ட சொல்லிட்டு வர்றாரு. வென் ஷி வாஸ் டயர்ட் ஆஃப் ப்ரூனிங் ரோஸ் புஷஸ் அண்ட் போகன்வேலியே. ஸோ என்ன சொல்கிறோம், என்னோட கிராண்ட் மதர் வந்துட்டு இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ரோஸ்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு புதர்லாம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர், ஹி செட், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட். ஸோ நம்ம இங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் வந்து கொஞ்சம் உள்ளே போக விரும்பலை, இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஷீ sat beside him on the bench. ஸோ பெஞ்சோட சைடில் வந்துட்டு அவர் கூட வந்து உட்கார்றான். They were silent for some time. The man closed his eyes and remembered other times, the music of a piano, the chimming of a grandfather clock, the constant twitter of budgerigars on the veranda, his grandfather cranking up the old car. So he sat behind on the bench, beside him on the bench. அவரோட சைடில் வந்து அவள் உட்கார்றா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெண்டு பேருமே சைலண்ட்டாக இருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட கண்களை மூடி லைக் மெமரிஸ்லாம் கொண்டு வர்றாரு, ரிமெம்பர். ஸோ மியூசிக் பியானோவில் மியூசிக் வாசிக்கிறதும் அண்ட் கிராண்ட்ஃபாதரோட அந்த அலாம் சவுண்டு ப்ளஸ் அ கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் பிரிகேரியஸ் அந்த வராண்டா. ஆஸ்திரேலியன் பேர்ட், பிரிகேரியஸ் மீன்ஸ் அந்த ஆஸ்திரேலியன் பேர்ட் வந்து வராண்டாலேருந்து கத்துறதும் இதெல்லாம் வந்துட்டு அவரோட மைண்டில் வந்து கொண்டு வராரு. ஐ யூஸ் டு கிளிம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஹி செட் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். கண்ணை திறந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ மேலே நான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் கிட்ட அவர் சொல்கிறார். ஸோ do you want to climb it again? My parents won't mind. ஸோ அவள் என்ன கேட்குறா அப்படின்னா, இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஏறணும்னு ஆசையாக இருக்கா? என்னோட பேரண்ட்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் அவர்கிட்ட சொல்கிறா. நோ நாட் ஆஃப்டர் கிளிம்பிங் த கார்டன் வால். இப்போ தான் கார்டன் வாலில் ஏறி வந்திருக்கேன், இதுக்கப்புறம் முடியாது, என்னால் ஏற முடியாது. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். நம்ம கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஐ மென்ஷன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். நான் ஏன் ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை சொன்னேன் அப்படின்னா, இதுதான் என்னுடைய ஃபேவரட் பிளேஸ். டு யூ see that thick branch stretching out over the roof? அந்த ரூஃப்லேருந்து ஒரு திக் பிரான்ச் ஒன்று வெளியே வருது, அதை பார்த்தியா? halfway along it there's a small hole in which I used to keep some of my treasures. What kind of treasure?
ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கேருந்து ஒரு பிரான்ச் ஒன்று வருது, அந்த ஓல்டு ரூஃப் தாண்டி ஒரு பிரான்ச் ஒன்று வருது, நீ அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொல்கிறாரு. அதுக்கு அந்த பிரான்ச்சுக்கு நடுவில் ஒரு ஸ்மால் ஹாலோ ஒன்று தெரியுது, கொஞ்சம் ஸ்பேஸ் ஒன்று தெரியுது, நீ அதை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அங்கே தான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ட்ரெஷர்ஸ், என்னோடய புதையலெல்லாம் நான் அங்கே தான் ஒழிச்சு வைப்பேன். நமக்கு பொறுத்த வரையும் நம்மளுக்கு பிடிச்ச பொருளை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், எடுத்து பத்திரமா ஒரு இடத்துல வைப்போமா. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச பொருளே நம்மளுக்கு ட்ரெஷர் மாதிரி தான், ஒரு புதையல் மாதிரி தான், கரெக்டாக. ஸோ நான் என்னோடய பொருளை அங்கே தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர், என்ன மாதிரியான புதையல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள் வந்து அவர்கிட்ட கேட்குறா. ஓ, நத்திங் வெரி வேல்யூபிள், ரொம்ப வேல்யூபிளாலாம் இல்லை. மார்பிள்ஸ் ஐ ஹேட் வான், ஸோ நான் வின் பண்ண மார்பிள்ஸு. அ புக் ஐ வாசன்ட் சப்போஸ் டு ரீட், ஒரு புக்கு, ஆனால் அதை நான் படிக்கவே மாட்டேன், இருந்தாலும் அதை நான் என்னோட ரொம்ப ட்ரெஷர் மாதிரி அதை நான் வச்சுருப்பேன். அ ஃபியூ ஓல்டு காயின்ஸ் ஐ ஹெட் கலெக்டட், ஸோ கொஞ்சம் ஓல்டு காயின்ஸ், பழைய காயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட், அண்ட் சில பொருள்கள் வந்து அதுக்குள்ளே போகும், அண்ட் சில பொருள்கள் எடுத்து வெளியவும் போடுவேன். I was a bit of a crow, you know, collected bright things and putting them away. நான் வந்து கொஞ்சம் இந்த க்ரோ எப்படி வந்து எல்லா பொருளும் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும், அந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அண்ட் பிடிக்காத பொருளை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். There was my grandfather's iron cross. Well, not my grandfather's exactly, because he was British and the Iron Cross was a German decoration awarded for bravery during the war, the First World War. When my grandfather fought in France, he got it from a German soldier. ஸோ என்ன சொல்கிறாரு, என்னோட கிராண்ட்ஃபாதரோட அயன் கிராஸ் கூட நான் அங்கே தான் வச்சுருக்கேன். அயன் கிராஸ் அவார்டு இருக்கு இல்லையா, அதை கூட நான் அங்கே தான் வச்சுருக்கேன். வெல் நாட் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி, அதுக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அது என்னோட கிராண்ட்ஃபாதர்ஸ் கிடையாது. Because he was British and the Iron Cross was a German decoration awarded for bravery during the war. So first world war அப்போது என்னோட கிராண்ட்ஃபாதருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அதை கொடுத்தாங்க, அந்த அயன் கிராஸ் வந்து கொடுத்தாங்க. அதை ஃப்ரான்ஸ்க்காக ஃபைட் பண்ணதுனால, ஃபாட் இன் ஃப்ரான்ஸில் ஃபைட் பண்ணதுனால அப்படின்னு சொல்லிட்டு he got it from a German soldier. ஜெர்மன் சோல்ஜர் தான் வந்து என்னோட கிராண்ட்ஃபாதருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த கேர்ள்கிட்ட. Do you still have it? இன்னும் அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து கேட்குறா. நோ, he said, looking her in the eyes, I left it in the jackfruit tree. ஸோ அவரோட கண்ணை பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கண்ணை பார்த்துட்டு இன்னும் அது அந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீலேயே விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேர்ள் கேட்குறா. எஸ், ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அட் த டைம் பேக்கிங் அண்ட் சேயிங் குட் பை டு பீப்புள் அண்ட் திங்கிங் அபவுட் த ஷிப் ஐ வாஸ் கோயிங் டு செயில் ஆன் தட் ஐ சிம்ப்ளி ஃபர்கட் ஆல் அபவுட் இட். ஸோ ஆமாம், நான் அந்த டைமில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். என்னோட பேக் பண்ணிவிட்டு பேக்கிங்கு ப்ளஸ் எல்லாருக்கும் வந்து குட் பை சொல்லிட்டு போகிறது, அப்புறம் நான் ஷிப்பில் வேறு போனேன்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நான் எதுவுமே எடுக்கலை, அப்படியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் கிட்ட சொல்கிறான். ஷி குவைட்லி செட் இட் மே ஸ்டில் பி தேர் இன் த ஹாலோ பார்ட் ஆஃப் த பிரான்ச். இன்னும் அந்த ஹாலோ ஸ்பேஸில் தான் வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து சொல்கிறா. எஸ், ஹி செட், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து சொல்கிறாரு. இட்ஸ் 25 years பட் இட் மே ஸ்டில் பி தேர் அன்லெஸ் சம்ஒன் எல்ஸ் ஃபவுண்ட் இட். 25 years ஆகுது, இருந்தாலும் அது அங்கேயே தான் இருக்கணும், வேறு யாரும் அதை ஃபைன் பண்ணல, யாரும் அதை எடுக்கலை அப்படின்னா அது கண்டிப்பாக அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. would you like to go and look? ஸோ நீ அதை பார்க்கணுன்னு நினைக்கிறியா? ஐ கான்ட் climb trees anymore. நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. would you like to go and look? பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. ஐ கான்ட் climb trees anymore. இப்போ தான் வந்து இந்த ஸ்டோரிஸ் நேம் வருது இல்லையா, என்னால் மறுபடியும் இன்னொரு தடவை ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ தான் வந்து என்ன பண்ணார், அந்த கார்டன் வாலை தாண்டி வந்தார் இல்லையா, ஸோ மறுபடியும் வந்து என்னால் ஏற முடியாது ட்ரீ மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஐ கான்ட் climb trees anymore அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் யூ கான்ட் ஐல் கோ அண்ட் see, you just sit here and wait for me. ஸோ உடனே அந்த கேர்ள் என்ன சொல்கிறா, உங்களால் முடியாதுன்னா நான் போய் பார்க்குறேன், ஐல் கோ அண்ட் see, நான் போய் பார்க்குறேன். யூ ஜஸ்ட் சிட் ஹியர் அண்ட் வெயிட் ஃபார் மீ, இங்கே உட்காந்து நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து இவர்கிட்ட சொல்கிறா. ஐ ஹவ் ஃபவுண்ட் இட், ஷி கிரைட், ஐ ஃபவுண்ட் சம்திங். ஸோ அதை பார்த்த உடனே சந்தோஷத்தில் இவளுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. தண்ணி வந்துட்டு நான் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு சொல்கிறான். அண்ட் நவ் பேர் ஃபுட் ஷி ரேன் ப்ரீத்லெஸ்லி டுவர்ட்ஸ் him in her outstretched hand a rusty old medal. அந்த ஓல்டு மெடல் எடுத்துகிட்டு மூச்சே விடாமல் குடுகுடுன்னு ஓடி வரா, கை கால் நிற்காமல் குடுகுடுன்னு ஓடி வரா. he took it from her and turned it over on his palm. ஸோ he took it from her. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த மெடலை வாங்கி அவரோட
கையில் வச்சு பார்க்குறாரு, அவரோட பாம் உள்ளங்கையில் வச்சு பார்க்குறாரு. இஸ் இட் த அயன் கிராஸ்? ஷி ஆஸ்க்ட் ஈகர்லி. இதுதான் அந்த அயன் கிராஸா அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக கேட்குறப்போ எஸ் ஹி செட் திஸ் இஸ் இட். ஸோ என்ன சொல்கிறாரு, ஆமாம் இதுதான் அந்த அயன் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நவ் ஐ நோ வை யூ கேம், யூ வாண்டட் டு see if it was still in the tree. இப்போ தான் எனக்கு தெரியுது நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு. இன்னும் அது அந்த ட்ரீயில் தான் இருக்கான்னு உங்களுக்கு பார்க்கணும், அதுக்காக தான் நீங்கள் வந்தீங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் கேட்குறா. யூ மே பி ரைட், கரெக்டாக இருக்கலாம். ஐ எம் நாட் ரியலி ஷுர் வை ஐ கேம், நான் ஏன் இங்கே வந்தேன்னு உண்மையாகவே எனக்கே தெரியல. பட் யூ கேன் கீப் த கிராஸ், யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல். ஸோ எல்லா இதையும் தாண்டி நீ தான் இந்த கிராஸ் அயன் கிராஸை கண்டுபிடிச்சி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்கே அவர் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த கேர்ள் சேஸ்? இப்போ அந்த கேர்ள் என்ன சொல்கிறா, நோ யூ கீப் இட், இட்ஸ் யோர்ஸ், வேணாம் நீங்கள் வச்சுக்கோங்க, இது உங்களது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் சொல்கிறா. பட் இட் குட் ஹாவ் ரிமைண்ட் இன் த ட்ரீ ஃபார் another 25 years if you hadn't climbed up to look for it. ஸோ என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் மட்டும் வந்து இந்த ட்ரீயில் இருக்கிறத இந்த அயன் கிராஸை பார்க்கலன்னா இது இன்னும் 25 இயர்ஸ்க்கு அந்த மரத்துலேயே தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. பட் இஃப் யூ ஹடன்ட் கம் பேக் அகெயின், ஆனால் ஒருவேளை நீங்கள் வரலை, திரும்பி இன்னொரு தடவை வரல அப்படின்னா, பிகாஸ் அவருக்கும் ஏஜ் ஆகும் இல்லையா, ஸோ சொல்கிறா திரும்பி இன்னொரு தடவை உங்களால் வர முடியல அப்படின்னா, on the right day at the right time and with the right person, he said, getting up and placing the medal in her hands, it wasn't the cross I came for, it was my youth. ஸோ அந்த ரைட் டே, கரெக்டான நாளில் கரெக்டான டைமில் அண்ட் கரெக்டான பர்சன் கிட்டே இது போய் சேர்ந்துருக்கு, இந்த மெடல் வந்து போய் சேர்ந்துருக்கு. இட் வாசன்ட் த கிராஸ் ஐ கேம் ஃபார், இட் வாஸ் மை யூத் அப்படின்னு சொல்கிறாரு. ஷி டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பட் ஷி வாக்டு வித் ஹிம் டு த கேட் அண்ட் வெயிட்டட். ஸோ என்ன பண்ண அப்படின்னா, அவள் அண்டர்ஸ்டாண்ட் அவர் சொன்னது வந்து இவளுக்கு புரியலை. ஸோ ஹி செட் கெட்டிங் அப் அண்ட் பிளேசிங் த மெடல்ஸ் இன் ஹர் ஹேண்ட்ஸ். எழுந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிளேசிங் த மெடல் இன் ஹர் ஹேண்ட்ஸ், அவளோட கையில் அந்த மெடலை வச்சுட்டு, இட் வாஸ் இன் த கிராஸ் ஐ கேம் ஃபார், இந்த கிராஸ்க்காக தான் நான் இங்கே வந்தேன்னு இல்லை, இட் வாஸ் மை யூத், இது வந்து என்னோட யூத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஷி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட், அவர் சொன்னது வந்து அவளுக்கு புரியல. பட் ஷி வாக்டு வித் ஹிம் டு த கேட் அண்ட் வெயிட்டட். ஸோ அவரோட சேர்ந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, கேட் வரைக்கும் போய் வெயிட் பண்ணுறா. வேர் த ரோட் டேர்ன்ட், அவர் வந்து நடந்து போயிட்டே இருக்காரு. ரோடு வந்து டேர்ன் ஆனதுக்கப்புறம் ஹி லுக்டு பேக் அண்ட் வேவ்டு டு ஹர், அவளை பார்த்து திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்து பாய் சொல்கிறாரு, கை காட்டுறாரு. தென் ஹி குவிக்கண்ட் ஹிஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் மூவ்ட் பிரிஸ்க்லி டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டாப். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, வேகமாக நடந்து போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு. தேர் வாஸ் sprightliness in his step and something cried aloud in his heart. ஸோ ஒரு பெரிய சந்தோஷம், ஏன்னா அவர் அந்த அயன் கிராஸை 25 இயர்ஸ் கழித்து அந்த அயன் கிராஸை பார்க்கும்போது அவரோட கிராண்ட் ஃபாதர் அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் இல்லையா அவருக்கு. ஸோ அதில் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து ஏதோ ஒரு சந்தோஷத்தில் அழற ஒரு ஃபீலிங், ஓகேவா, பயங்கரமாக வந்து அவரோட ஹார்ட்டில் மனசு வந்து அந்தளவுக்கு வெளியே அழுவில், சந்தோஷத்தில் மனசு வந்து அப்படியே அழுது அப்படின்றது. த மேங்கோ சென்டட் சம்மர் ப்ரீஸ் மேட் த பிளட் கோர்ஸ் இன் ஹிஸ் வெயின்ஸ் அண்ட் ஹி ஃபர்கட் ஃபார் அ மொமெண்ட் அண்ட் தட் ஹி குடன்ட் கிளிம் ட்ரீஸ் எனி மோர். ஸோ த மேங்கோ சென்டட் சம்மர் ப்ரீஸ், மேங்கோ ஸ்மெல் வந்து இந்த சம்மர் சம்மர் டைமில் மேங்கோஸ் வரும் இல்லையா. ஸோ பிளட் கோர்ஸ் இன் ஹிஸ் வெயின்ஸ் அண்ட் ஹி ஃபர்கட் ஃபார் அ மொமெண்ட் தட் ஹி குடன்ட் கிளிம் ட்ரீஸ் எனி மோர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இவர் மறக்கவே மாட்டார். அந்த மரத்தில் அவரால் ஏற முடியல அப்படின்ற அந்த சிச்சுவேஷன் மட்டும் அவர் என்றைக்குமே மறக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு finishes this story, finishes this prose. So thank you guys, I hope you all understand this lesson. Thank you so much.